சிங்கப்பெண் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பயனுள்ள டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். போன வாரமும் சமையலறை குறிப்புகள், இந்த வாரமும் சமையலறை குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவிலே நம்மளுக்கு பால் காய்ச்சின பாத்திரம் இந்த மாதிரி அடி பிடிச்சி தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி தேய்க்கிறதுக்கு கை வலிக்க ரொம்ப தேய்க்கணும், 3-4 டைம் தேய்க்கணும். சைடில் சுற்றி பார்த்திங்கன்னா ஆடையெல்லாம் கட்டியிருக்கும், அதுக்கப்புறமா இந்த அடி பிடிச்சிருக்கும். இந்த பால் பாத்திரத்தை தேய்க்கிறதுக்கு ஈஸியான ஒரு வழி சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ நம்ம சாதம் வடிப்போம் இல்லைங்களா, சாதம் வடிக்கிற கஞ்சி நம்ம இந்த பால் பாத்திரத்தில் வச்சு வடிச்சிக்கலாம். காலியான பால் பாத்திரத்தில் வச்சு இந்த சாதம் வடிக்கிற கஞ்சை வடிச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த சூடுக்கே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஈஸியாக தேய்க்க முடியும். அந்த ஒட்டினது எல்லாமே போயிடும். இந்த டிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாதம் வடிக்கிற கஞ்சி நம்ம தனியாக பாத்திரத்தில் வடித்தாலும் சரி, இல்லை நான் எங்கள் வீட்டில் இந்த குக்கர் இருக்குது, கஞ்சி வடிக்கிற குக்கரு, இதை பற்றின வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இந்த பால் பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சுப்பேன். வடிக்கிறதா இருந்தாலும் சரி, பாத்திரத்தில் வடிக்கிறதா இருந்தாலும் சரி, பானையில் சாப்பாடு வடிக்கிறதா இருந்தாலும் இந்த கஞ்சை இந்த பால் பாத்திரம் இருக்கிற பாத்திரத்தில் தான் கண்டிப்பாக வடிச்சுப்பேன். ஏன்னா இதையும் கஞ்சும் கீழே தான் கொட்ட போகிறோம். அதே சமயத்தில் பால் பாத்திரமும் ஈஸியாக தேய்க்க முடியும் நம்மளுக்கு. நம்மளுடைய அடுத்த டிப்பு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு பூண்டு உரிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான வேலை. பூண்டு உரிக்கிறதுலே நம்ம பாதி டைம் வேஸ்ட்டாக போயிடும். கை நகங்களெல்லாம் வலிக்கு வந்துடும். கொஞ்சம் பூண்டு உரித்தாலே நம்மளுக்கு நகம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக இந்த டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த பூண்டுலேருந்து இந்த பூண்டு பற்கள் எல்லாம் இப்படி தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இதுவும் உங்களால் தனியாக பிரிக்க முடியலன்னா இந்த மாதிரி சின்ன உரல் இருக்க குழவி வச்சு லைட்டாக ஒரு தட்டு தட்டிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக பிரிச்சுக்கலாம். இது ரொம்ப தட்டினா நம்மளுக்கு ஒரு மாதிரி நசுங்கின மாதிரி ஆகிடும். அதனால் இந்த தோலை தனியாக இது தனியாக எடுக்கிறதுக்கு இது ஒரு முழு பூண்டுலேருந்து பூண்டை தனியாக எடுக்கிறதுக்கு இது ஒரு மெத்தடு. ஸோ இப்போ எல்லா இதையும் எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை போட்டு நல்லா குலுக்க போகிறோம். இதை குலுக்கும் போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ குலுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தோல் தனியாக பூண்டு தனியாக வரும். ஆனாலும் நம்மளுக்கு ஈஸியாக பூண்டு உரிக்க வரும். தனியாக வருன்றதை விட நம்மளுக்கு பூண்டு உரிக்கிறது ரொம்ப சுலபமாக முடியும். அதுதான் இந்த டிப்ஸோட மெயின் பாயிண்ட்டு. ஸோ இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓப்பன் பண்ண பூண்டில் ஒரு பூண்டை உரித்து காமிக்கிறேன் பாருங்கள். ஈஸியாக உரிக்க வருது. நம்ம பூண்டு உரிக்க கையை அழுத்தி கஷ்டப்பட்டு உரிக்க வேண்டாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக வருது. இன்னொரு பூண்டையுமே நான் உரித்து காமிக்கிறேன். இதே மெத்தடில் ஈஸியாக நம்ம பூண்டு உரிச்சிக்கலாம். நம்ம சேனலில் எல்லா விதமான வீடியோஸும் வருது, லேடிஸ் கண்டென்ட்டும் வருது. இது இப்போ பார்த்திங்கன்னா டிப்ஸு போயிட்டு இருக்குது, ஷாப்பிங்கு எல்லாமே வருது. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம டொமேட்டோ பியூரி பண்ணுறதுக்கோ இல்லை தக்காளி தோல் உரிக்கிறதுக்கோ ரொம்ப கஷ்டப்படுவோம். அவங்களுக்காக இந்த டிப்ஸு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ் வடிவத்தில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கத்தியில் சொருகி வச்சுக்கோங்க. கத்தியில் சொருகி வச்சுக்கிட்டு இதை நம்ம நெருப்பில் காமிக்க போகிறோம். கேஸ் ஸ்டவ்வில் நெருப்பில் காமிச்சு சுட போகிறோம். எல்லா சைடும் ஈவனாக படுற மாதிரி சுட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு சுடுறதுனால நம்மளுக்கு தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ நம்ம டக்குன்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டொமேட்டோ பியூரி பண்ணணும்னா, இல்லை நம்ம சவுத் இண்டியன் சமையலில் தக்காளி கடையில் தக்காளி பஜ்ஜி, அப்புறமா ரசம் வைக்கிறதுக்கே கூட தோல் வேண்டான்னு நினைக்கிறவங்க, ஈஸியாக ஸ்மாஷ் பண்ணணும், தக்காளியை மசிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ எல்லா சைடும் இந்த தக்காளியை நம்ம பிரித்தாச்சு. இப்போ இது கூட வெங்காயம் தாளிச்சிட்டு ஒரு வெங்காயம் போட்டு இது கூட இந்த தக்காளியை நல்லா மசிச்சுட்டு சேர்த்துனா ஒரு தக்காளி கடையல் ரெடி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ரசத்துக்கும் இது அப்படியே நல்லா மசிச்சு போட்டால் நம்மளுக்கு சூப்பராக ரசம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே தக்காளி இருக்க இடம் தெரியாது. தக்காளியை எறிகிறவங்க கூட இதை அப்படியே சாப்பிடுவாங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம ஏதாவது ஒரு பொருளை பவுடராக அரைக்கும் போது, ட்ரை பவுடராக அரைக்கும் போது வரமல்லி, வரமிளகாய் இந்த மாதிரி, இல்லை வெறும் பொட்டுக்கடலை அப்படி அரைக்கும்போது நம்மளுக்கு எதுலையாவது ஈரம் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஈரம் நம்ம ஒரு துணியில் துடைக்கிறோம். என்ன தான் நம்ம துணி போட்டு நம்ம தொடச்சாலும் அடியில் பிளேடுக்குள்ளே சைடில் கண்ணுக்கு தெரியாத இருக்கிற ஈரம் போகவே போகாது. அதுக்காக தான் நான் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுறேன். பாருங்கள், இது என்னோடய கிளாஸ் ஃப்ளேமில் ஒரு 8லேருந்து 10 செகண்ட் அப்படியே காமிக்கணும். கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்படியே எல்லா சைடும் ஈவனாக படுற மாதிரி காமிக்கணும். இந்த மாதிரி காமிக்கிறதால நம்மளுக்கு அந்த கண்ணுக்கு தெரியாத இருக்கிற ஈரம் போயிட்டு நம்ம அப்படியே நல்லா பொடி பண்ண முடியும். ஈரம் இருந்தால் சீக்கிரம் பொருள் கெட்டு போயிடும். அதுக்காக இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மிக்ஸி ஜார் டிப்புன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம பிஸ்கெட் வந்து பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேக்கெட்லேருந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன தான் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சா கூட இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறது ஈரம் பட்டால் நம்மளுக்கு சீக்கிரமாக நமுத்து போயிடும். இப்படி நமுத்து போகாமல் இருக்கிறதுக்காக இந்த டிப்ஸை பாருங்கள். இது நம்ம ஒரு கிளாஸ் பாட்டிலோ இல்லை பிளாஸ்டிக் கண்டெய்னர் நீங்கள் எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதில் அரிசி போட்டுக்கலாம். நான் இப்போ இதில் ரேஷன் அரிசி தான் போட்டிருக்கேன். ஸோ ரேஷன் அரிசி போட்டு இதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் வந்து இந்த வாட்டரை வந்து உறிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அந்த வாட்டரில் பிஸ்கெட்டில் இருக்க ஈரப்பதத்தை டிஷ்யூ பேப்பரும் அரிசியும் உறிஞ்சிக்கும். அதனால் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் நமுத்து போகாமல் இருக்கும். நம்ம பிரித்த பிஸ்கெட்டை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி எல்லாம் ஒன்று பை ஒன்றா அடுக்கி வச்சுக்கிட்டு இதை வந்து நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி மெத்தடில் பிஸ்கெட் நமுத்து போகாது. இதை ஃபாலோ பண்ணுறதுனால சீக்கிரம் ஸ்மெல் வராமல் இருக்கும். அஞ்சரை பெட்டியில் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நம்ம என்ன தான் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் வாஷ் பண்ணி வச்சாலும் நம்ம பொருள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியில் சிந்தி கிடக்கும். இது வந்து அவசரமாக யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி அப்புறமா சப்போஸ் பொருள் நிறையா இருக்கும்போது இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகும். இதுக்கு இந்த டிப்ஸை சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த மாதிரி க்ளீனான அஞ்சரை பெட்டியை நம்ம க்ளீன் பண்ணுற போதே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். டிஷ்யூ பேப்பரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து இந்த அஞ்சரை பெட்டியில் ஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து அஞ்சரை பெட்டி வந்து கரெக்டாக நிரம்பி இருந்தால் வீட்டில் செல்வமும் நிறைஞ்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த அஞ்சரை பெட்டியை வந்து காலியாக வைக்கக்கூடாது. அதனால் நம்ம அதுக்குன்னு ஃபுல்லாகவும் ரொப்பி வச்சா தான் இந்த மாதிரி வெளியில் சிந்துறது ஆகுது. அதனால் இந்த 3/4 பதத்துக்கு இல்லை இந்த மாதிரி நம்ம எப்போவுமே வைக்கும்போது பார்த்திங்கன்னா வழிய வைக்காமல் அந்த பொருளெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இந்த அஞ்சரை பெட்டிக்குள்ளே வச்சோம்னா நம்மளுக்கு பாதியோ இல்லை 3/4 வாசிக்கோ வர மாதிரி வச்சோம்னா நம்மளுக்கு அது வந்து நம்ம அஞ்சரை பெட்டியிலேருந்து வெளியில் சிந்தாது. அவசரமாக எடுக்கும்போது அப்படியே சிந்தினாலும் இந்த டிஷ்யூ பேப்பருக்குள்ளே தான் சிந்தும். நம்ம டிஷ்யூ பேப்பர் எடுத்து தூக்கி போட்டுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் இல்லாதவங்க நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பரோ இல்லை ஒரு வேஸ்ட் பேப்பர் எதுவாக இருந்தாலுமே அதில் போட்டு அஞ்சரை பெட்டியில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அஞ்சரை பெட்டி எப்போவுமே சுத்தமாக இருக்கும். நம்மளுடைய ஊறுகாய் பாட்டில் ஜாம் பாட்டில் பார்த்திங்கன்னா சில டைம் டைட் ஆகிடும். ஏன்னா அதுக்கு காரணம் வந்து அதுக்குள்ளே வந்து அந்த ஊறுகாவோட அந்த பொருள் போய் உள்ளே அந்த மூடியில் சிக்கிக்கிறதுனால இல்லை ஜாமோட மூடி ஏதாவது அந்த பொருட்களுக்கு வந்து போய் மூடியில் சிக்கிக்கிறதுனால ரொம்ப டைட்டாக இருக்கும். நம்மளால் திறக்கவே முடியாத மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த டிப்ஸு. ஸோ ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் வந்து இந்த ஊறுகாய் பாட்டில் ஜாம் பாட்டில் எது திறக்க முடியலையோ இதை கமுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஆவி பறக்கிற அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சுடு தண்ணி கிடையாது. ஸோ இதில் இப்படியே வச்சு ஒரு 8 நிமிஷம் அப்படியே ஒரு 8 செகண்ட் அப்படியே காமிங்க. ஒரு 8 செகண்ட் 1 நிமிஷம் வரைக்கும் கூட காமிக்கலாம். காமிச்சிட்டு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து இதை நல்லா தொடச்சிக்கணும். எப்போவுமே வந்து இந்த தண்ணி ஊறுகாவோ இல்லை ஜாமில் தண்ணி பட்டால் கெட்டு போயிடும். அதனால தொடச்சிக்கலாம். நல்லா தொடச்சிட்டு இப்போ ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியுது பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து திருப்பியும் மூடுற போது இந்த ஓரத்தில் இருக்க பார்ட்டிகல்ஸ்னால நம்மளுக்கு திருப்பியும் மூடினா இதே ப்ராப்ளம் தான் வரும். அதுக்காக வந்து இந்த கார்னர் எல்லாமே நம்ம தொடச்சிக்கலாம். ஒரு துணியோ ஒரு டிஷ்யூவோ வச்சு நம்ம தொடச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் டிஷ்யூ வச்சு தொடச்சி காமிக்கிறேன். ஸோ இந்த ஓரத்தில் வந்து இந்த நீட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஊறுகாய் இல்லாட்டி ஜாம் பாட்டில்ஸ்லேருந்து வெளியில் சிந்தாமல் இருக்கும். ஈஸியாகவும் நம்மளால் மூட முடியும். இந்த டிப்ஸு உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது போல் மேலும் நிறைய டிப்ஸ் வீடியோ வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் போடுறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டு லேடிஸ் ரிலேட்டடான கண்டென்ட்டு தான் வருது. உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னு கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கண்டென்ட்டை நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye from Singapore. Bye.